தெய்வங்கள் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, சாதிக்க வேண்டும் துடிக்கின்ற புத்திசாலிகளை மட்டும்தான். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று உன் முருகன் சிங்காரவேலன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். நான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்வதற்காக பல முறை உன்னை தேடி வந்தும் நீ என் வார்த்தைகளை மதிக்காமல் சென்று விட்டாய். ஆனால் இந்த முறை என்னை மதித்து இந்த வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக மேலும் பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை என் தங்கம் நீ மறந்துவிடாதே. உன்னோடு உன் முருகன் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே. என்ன நடக்கும், எந்த விஷயமாக இருந்தாலும் கடைசியாக இதிலிருந்து உனக்கான ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதற்கு நீ முதலில் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சிங்காரவேலன் இருப்பதை உணர்ந்து கொள்வது என்ன சாதாரணமான காரியமா? சிங்காரவேலன் வாழ்க்கையில் இருக்கின்றார் என்பதனை அவ்வளவு எளிதில் ஒருவரால் உணர முடியுமா என்று கேட்டார். நிச்சயமாக முடியாது. எல்லோருமே என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்பதனை பொறுத்து தான் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் அவர்களை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணங்களும் என்னாலும் உனக்கே உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் என் தங்கமே, முதலில் தெய்வத்தை உணர்வதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்து. தெய்வம் உன்னை சுற்றிலும் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நமக்கு எல்லா கெடுதல்களிலும் இருந்து நம்மை காப்பாற்றி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முருகன் என்ன சொல்லி இருக்கின்றேன் என் தங்கமே, எப்பொழுதுமே வாழ்க்கை ஆரம்பத்தில் பயத்தை தான் காட்டும். அதை யாரெல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்ததை நோக்கி பயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நடக்கும். எல்லா விஷயங்களுக்கும் உனக்கென நான் கொடுத்திருப்பது எப்போதுமே உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையினுடைய உண்மைகள், உனக்கு நான் தருகின்ற இந்த வெற்றி என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கும் நேரம், இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை என் தங்கம் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை விஷயங்களை பற்றியும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களில் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் இது. உனக்கான நான் இருக்கின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களுக்கு உனக்கு பதில் கிடைத்துவிடும். சிங்காரவேலன் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் என்றால் அந்த உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நீ தேடிய ஒரு உறவு உன்னை வந்து சேரப்போகின்றது என் தங்கமே. நீ நம்மை தேடியவர்கள் வரமாட்டார்களா என்று எண்ணி நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அது உண்மையான அன்பு என்பதனால் மீண்டும் உன்னை தேடி வரப்போகின்றது. பொய்யான அன்பு வாழ்க்கையிலிருந்து ஏற்கனவே விலகிவிட்டது. இப்பொழுது நீ சந்திக்கின்ற எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மையான அன்பினை கொடுக்கக்கூடியவர்கள் போலியானவர்கள் நீண்ட நேரம் முன்னோடு தொடர்ந்து வரமாட்டார்கள். போலியானவர்கள் நீண்ட நேரம் முன்னோடு பயணிக்க மாட்டார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு என் தங்கம் நீ தேடிய உறவு, அதாவது உன் மனம் விரும்பிய உறவுக்கு உண்மையாகவே உன் மீது அன்பு இருக்கும் பட்சத்தில் அது உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் தங்கமே, நேரத்திற்கு தகுந்தாற் போல தன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த உலகத்தில் நீயும் உன்னை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். நீயும் உன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளத்தான் வேண்டும். ஏன் தெரியுமா? இவர்கள் ஒரு ஏமாற்றத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அல்லவா? இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற ஏமாற்றங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக பொறுத்து கொள்ள முடியவில்லை அல்லவா? இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறுகிறது என்பதனை புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வந்து விட வேண்டும். உன்னால் முடியாத காரியங்கள் பல இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றது. சரியான நேரத்தில் நிற்கின்றாய். உன் முயற்சியையும் உழைப்பையும் கைவிட்டு விடாதே. சரியான தருணத்தில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்கின்ற நேரம் வந்துவிட்டது என்பதனை தான் உன் முருகன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதற்காகவோ இந்த வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம், எதற்காகவோ இந்த மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னுடைய ஒட்டுமொத்த வெற்றியும் என்றும் என்றென்றும் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு. நான் இருப்பதை அவ்வளவு எளிதில் உன்னால் உணர முடியாது. நான் இருப்பதை அவ்வளவு எளிதில் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எப்பொழுது உன்னுடைய மனது தெளிவான விஷயங்களை பற்றி யோசிக்கின்றதோ, சிங்காரவேலனின் அருள் நமக்கு கிடைத்துவிட்டது என்று சொல்கின்றதோ, நம் வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு நல்லதாக நடக்கின்றது என்று அந்த மனது சொல்கின்றதோ, அப்பொழுது இந்த சிங்காரவேலன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பான். நீ என்னையும் நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். முருகா என்று என் தங்கம் மனதார என்னை அழைக்கின்ற நேரங்களிலெல்லாம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு நல்வழிப்படுத்துகின்றது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக நான் ஏற்படுத்துகின்ற இந்த சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்களும் நமக்கான நல்ல திருப்பங்களும் எப்பொழுதுமே நடக்கும். நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நம்பிக்கை உனக்கு கிடைக்கும். எந்த இடத்திலும் நீ தோற்று போக மாட்டாய். அப்படியே தோற்று போனாலும் உன்னால் வெற்றி முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் என்றும் என்றென்றும் உன்னுடைய வெற்றியை சரியாக உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது மகிழ்ச்சி அடைகின்ற நேரத்தில் மனது அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இந்த தருணத்தில் உன்னோடு இந்த சிங்காரவேலன் நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. இன்று இந்த நாளில் சிங்காரவேலனின் வாக்கு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது. அப்படியானால் இதிலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? சிங்காரவேலன் நம்மோடு இருந்து நம் வாழ்க்கையை நமக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்க போகின்றார் என்று. நாம் சரியானவராக இருக்கும் பட்சத்தில், நம் பக்கம் தவறு ஏதும் இருக்காத பட்சத்தில் நிச்சயமாக நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைத்தே தீரும் என்பதனை என் தங்கம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுத்து எல்லாமும் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல சிங்காரவேலன் உன்னோடு இருக்கின்றான் என்ற உண்மையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மறந்துவிடாதே. தேவையில்லாதவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. சிங்காரவேலனுக்கு அரோகரா.